உசுருக்கு துடிச்சு கொண்டிருக்கிறது, உசுருக்கு போராடி கொண்டிருக்கிறது. பெத்த மனசு அண்ணாந்து பாக்குது, துஆ கேட்டு புள்ளைய ஹயாத்தாக்கி தருவாங்க அப்படி நினைப்பு. நாயகம் சொல்றாங்க, மகனே இது அல்லாஹ்வுடைய கலா கதர் எழுதப்பட்டது வாப்பா, அல்லாஹ்வுடைய நபியான என்னால மாத்த முடியாது. குழந்தை உசுரி பிரிஞ்சிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்க முடியல, தேம்பி தேம்பி அழுதாங்க, கண்ணீர் வடிக்கிறார்கள். 15 மாசம் சொன்னா 1.5 வயசு பிள்ளை, 1.5 வயசு பிள்ளை எழுந்து நடமாடி உம்மா வாப்பாடு சொல்ற காலம் சிந்தித்து பாருங்க. அந்த கால பகுதியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை தன்னுடைய மாரக்கான கையால குளிப்பாட்டி கஃன் செஞ்சு அடக்கத்துக்காக தூக்கிட்டு வராங்க. அந்த கஃன் துணியே நனைகிறது. அவ்வளவு பெரிய சஹாபாக்கள் கேட்டாங்க, இது என்ன புதுனம்? அல் கல்பு யஹ்ஸுனு வல் ஐனு தத்மஉ சொன்னாங்க. உள்ளம் நொந்துட்டு, உள்ளம் கவலை அடையிட்டு கண்ணீராக வெளிப்படுகிறது சொன்னாங்க. குழந்தையை கபருக்குள்ள இறங்கி அந்த மண்ணிலே வைப்பதற்கு தைரியம் இல்லை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. குழந்தையை தூக்கி ஃபத்ல் இப்னு ஜௌபர் ரலியல்லாஹு கையில கொடுக்கறாங்க. கபருக்குடைய மண்ணில் அடியிலே வைக்கப்படுகிறது, மண் போட்டுப்படுகிறது. குழந்தையுடைய தலைமாட்டின் பக்கம் எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா இப்ராஹிம், இப்ராஹிமே, மகனை பார்த்து சொல்றாங்க, யா இப்ராஹிம், இப்ராஹிமே, இதா ஜாஅத்துக்கல் மலாயிகா, அல்லாஹ்வுடைய மலாயிகாவர்கள் வரமாட்டாங்க. உன்கிட்ட வந்து கேள்வி கணக்கு கேட்க வேண்டிய தேவை இல்ல. அவர் அல்லாஹ்வுடைய நபியுடைய மகனா இருந்தாலும் நாம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அப்படி மலாயிகாவர்கள் உன்னிடத்திலே வந்து விட்டால், இதா ஜாஅத்துக்கல் மலாயிகா, மலாயிகாவர்கள் வந்து விட்டா அவங்க கேள்வி கேட்பதற்கு முன்னால நீ சொல்லு மகனே, ஃபக்குல் லஹும், அவங்கள பார்த்து சொல்லு, அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் எனது நாயன் என்று சொல்லு மகனே, வ ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் யாரு தெரியுமா? அபி, ஏண்ட வாப்பாடு சொல்லு மகனே சொல்லி கொடுத்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தித்து பாருங்க மூமின்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார், சிந்தித்து பாருங்க. நாங்கெல்லாம் அல்லாஹ் ரப்பி முஹம்மது நபீர் தான் பாடமாக்கிக்கிறோம். பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் யாருன்னு கேட்டா முஹம்மதுன் அப்படி சொல்லாத, அப்படி சொல்ல வேண்டாம், மாத்தமாக சொல்லி கொடுக்கறாங்க. வ ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது அபி, ஏண்ட வாப்பாடு சொல்லு மகனே சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு. இத பார்த்த உடனே பக்கத்துல உமர் ரலியல்லாஹு தேம்பி அழுறாங்க. கேக்குறாங்க, மா யுபிக்கிக யா உமர், உமரே உங்களை அள வைத்தது என்ன அப்படி கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இப்னக இப்ராஹிம், உங்களோட மகன் இப்ராஹிம் இருக்கிறாரே, வலம் லம் யபுலகில் ஹுலும, இன்னும் அவர் பருவ வயதை அடைந்தில்லை. வலம் யஜ்ரி அலைஹில் கலமு, அவருடைய பேனா அவருடைய பேப்பர்ல பட்டும் இல்லை. வலா ஹாஜத ஃபீ தல்கீன், இப்படி சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. வபுனல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகனான இந்த உமர் இருக்கிறான் அல்லவா, கது ஜரா அலைஹில் கலமு, அவனுடைய பேப்பர்ல அவனுடைய பேனா பட்டிக்கு, வகது பலகல் ஹுலும, அவன் பருவ வயதையும் அடைஞ்சிருக்கான். தன்னை பார்த்து சொல்றாங்க, இந்த ஹத்தாபுடைய மகன் இந்த உமருக்கு பேனாவும் பட்டுட்டு பருவ வயதையும் அடைஞ்சிட்டாரு. ஆனா உங்களை போல ஒருவர் எனக்கு சொல்லி தந்தா நான் ஒரு பாக்கியசாலி தானே, அதை நினைச்சுதான் அழுகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுதுதான் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி சாபித் என்கிற சூரத் இப்ராஹிமுடைய 27வது ஆயத்து இறங்கியது. தஃப்சீர்ல படிங்க, சபபு நுசூல், இந்த ஆயத்து ஏன் இறங்கிச்சு அப்படி நீங்க படிங்க. இதெல்லாம் கதைகள் அல்ல, கதைகள் அல்ல, இது சம்பந்தமான விளக்கங்கள் இன்னும் சொல்லுவோம். எனவே மூமின் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நுபுவத் என்பதும் விலாயத் என்பதும் அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய அற்புத சக்திகள். நுபுவத்துடைய அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் மோஜிசா என்கிற அற்புத தன்மைகளை கொடுக்கிறான். வலிமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய விலாயத்துடைய தன்மை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் கராமாத் என்கிற தன்மைகளை கொடுக்கிறான். அந்த நாதாக்கள் மீது கொண்ட பாசம் தான், நேசம் தான். இது போன நல்ல மஜ்லிஸ்ல நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கட முயற்சி எங்களுக்கு பரக்கத்தாக்கி வைத்து இந்த முபாரக்கான அந்த முயற்சியினுடைய பலன் எங்க ஈமான் சலாமத்து எங்களுக்கு கிடைக்கவும், நாளைய கியாமத்திலே இது போன நல்ல உள்ளங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்க எல்லாருக்கும் தந்து அருள் புரிவானாக. நாங்க படிச்ச விஷயங்களை கொண்டு மௌத்து வரை அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.